Hi guys, I'm Rajkumar. நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸுங்க. அதாவது அதுக்கு முன்னாடி சாரி சொல்லிடுறேன், வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு. வீடியோ போடாததுக்கு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இன்வாலெட்களுக்கு என்னுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதிகமாக வந்து சைடு ஒரு சிலது வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் வீடியோ வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன், சரிங்களா? தென் அது இல்லாமல் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சரிங்களா? நான் போகுதுன்ற அளவு ரிப்போர்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். தென் உங்களுக்கு ஆட்சன்ஸுடைய ரிப்போர்ட்டு தான் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ஆட்சன்ஸுடைய ரிப்போர்ட் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம், சரியா? சரி, இதுக்கு மேலே பர்டிகுலராக வந்து ஃபுல் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் மட்டும்தாங்க நம்ம வந்து பண்ணுறதா பிளானிங் இருக்குது. அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், வெப்சைட் டிசைன் பண்ணுறது, வெப்சைட் பில்ட் பண்ணுறது, அந்தமாரி ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸு இந்தமாரி நிறைய சொல்லி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கோம். தென் ஆட்சன்ஸோட ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு கம்பல்சரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வருதோ தென் உங்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்து தான் நம்மளால வீடியோ வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக காமிச்சிடுவேன். என்னோட டொமைன், என்னோட ஆட்சன்ஸோட ரிப்போர்ட், எந்த கண்ட்ரி லெவல் ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ யூஸர் வராங்க, எல்லாமே நம்ம சொல்கிறதால அது வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, சரிங்களா? இன்வாலிட்களுக்கு அதிகமாக நடக்கிறதால எனக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஆன்லைன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டு டிசபிள் ஆகிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு, சரிங்களா? அதனால் இதுக்கு மேலே நான் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து நான் ரிப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக டொமைன் நேம் வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்து நான் கொடுக்குறது வந்து எதுவுமே டொமைன் நேம் வந்து நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? நம்ம டேட்டா நம்மளோட டாபிக் உள்ள வந்துடலாம். போதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ட்டுங்க. அதாவது ஒரு ஃப்ரீலான்சராக நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று யூடியூப் சேனல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பிளாகர் அப்படின்னா WordPress வெப்சைட் இருக்கணும். உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஈஸியாக கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி போட்டுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா தெரியாத பட்சத்தில் என்ன மாரி ஒரு ஃப்ரீலான்சர் வந்து நீங்கள் ஹேர் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கண்டென்ட் எந்த கீவேர்ட்ஸில் நீங்கள் ஆர்டிக்கல் வேணும் அப்படின்னு சொன்னாலுமே சரி, அதாவது நீங்கள் டெக் ரிலேட்டடாக கேட்கலாம், தென் எப்படி சொல்கிறது, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி கேட்கலாம், ஏதோ ஒரு நீச்சல், மைக்ரோ நீச்சல் இருந்தாலும் சரி, அல்லது மல்டி நீச்சல், எதை பற்றி நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்தாலுமே என்னால் வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி கொடுக்க முடியும், சரிங்களா? தென் இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு போஸ்ட் வந்து 250க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் நண்பா. 150 வந்து ஸ்டார்ட் ஆகுது. தென் 250 போது ஒரு பேக் லிங்க் இன்க்ளூட் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும், சரியா? சரி, அது இல்லாமல் இப்போ வந்து கண்டென்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பேஜ் ஆர்பிஎம் எனக்கு சுத்தமாக இல்லை, அதே போல் சிபிசி சுத்தமாகவே இல்லை ப்ரோ அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து புஷ் பண்ண முடியும். தென் அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா கீவேர்ட்ஸுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிபிசி பாருங்கள் எவ்வளோ இருக்குது, $520 நான் கொடுத்துருக்கேன். அதே போல் $322.32, அதே போல் $119.12 அந்தமாரி இருக்கு இல்லையா? இது வந்து என்னன்னா சிபிசிங்க. இது போல இருக்கக்கூடிய சிபிசி, அதாவது ஹையர், இப்போ இன்சூரன்ஸ், லாயர், கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ், இப்போ நான் சொல்றது எல்லாமே ஐசிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ். அதே போல் சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கும். இந்த நீச்சல் நம்ம போடும் போது போஸ்ட் வந்து அதிகமான நமக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் அதிகபட்சம் கிடைக்குது அப்படின்னா அநியாயத்துக்கு ஒரு சென்ஸ்ன்றது ஒரு நகையில்லா தான், பட் $1 வருது அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற கீவேர்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு 1 or 2 மந்த்தில் அப்படின்னும் போது உங்களுக்கு கம்பல்சரி பேஜ் ஆர்பிஎம் உங்களுக்கு ஒரு 500க்கு மேலே கிராஸ் ஆகும். அதே போல் சிபிசி $1 $2 அதிகபட்சம் $5 வர்றதுக்கு புஷ் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் வேணும் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம கீவேர்ட்ஸ் மட்டுமே ஜஸ்ட் வந்து 250 ஸ்டார்ட் பண்ணி 500 ரேஞ்சுக்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தென் இல்லை கண்டென்ட் மட்டும் எனக்கு தருவீங்களா, நான் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போகிறேன், எனக்கு வந்து கண்டென்ட் வேணும் அப்படின்னா கண்டென்ட் மட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? சரி, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போது கண்டென்ட் வந்து பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டெலிவரி நம்ம கொடுக்க போகிற கண்டென்ட்டுங்க. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஃபோக்கஸ் கீவேர்டு மட்டும் சொல்கிறேன். இப்போது இதில் இன்சூரி லாயர் இருக்கு இல்லையா, இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். இப்போது ப்ரொஃபஷனல் இன்சூரன்ஸ் லாயர்ன்றது நமக்கு வந்து இன்சூரி லாயரே இருக்கு இல்லையா, இதுதான். இந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு வந்து நமக்கு அபோவ் சிபிசி வந்து ஒரு $350 இருக்குது அப்படின்னா இப்போ இது போல் கீவேர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு சிபிசி பேஜ் ஆர்பிஎம் கிடைக்கும். தென் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரியானபடி புரியலை அப்படின்னா நம்ம சேனலில் போய் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் ஏன் நம்ம கண்டென்ட் போடணும் அப்படின்றதுக்காக, சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டை மேக் பண்ணி தரோம் இல்லையா, ஒவ்வொரு கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த பாருங்கள், எந்த நம்ம வந்து சப்டைட்டில் எப்படி இருக்குது, டைட்டில் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், தென் உள்ளே இருக்கிற கண்டென்ட் வந்து எவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு நான் காட்டுறேன், சரிங்களா? தன்பா இது வந்து ஃபோனுன்றதால ஓரளவுக்கு தான் தெரியும், பார்த்துங்க. மினிமம் நம்ம ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணி தரோம் அப்படின்னா 1000 வேர்ட்ஸுக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த ஒரு
அதுக்கு கம்மியாக இருக்காது. ஏன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த நீங்கள் எந்த பிளேஸில் ஒரு ஆர்டிக்கல் வாங்குறீங்களோ அது தகுந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 பேஜஸ்ல இந்த கண்டென்ட் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக நான் உங்களுக்கு இப்படி தான் கொடுப்பேனே. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து தெரியணும் இல்லையா? அதனால நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒவ்வொரு பேஜஸ்லேயும் சம் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது டைட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா H1 H2 இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தா தெளிவாக தெரியும். இதில் எதுவும் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டென்ட் பாருங்கள், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ யூனிக்காக பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தாலே தெரியும். அது இல்லாமல் பேராகிராஃப் பாருங்கள். புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே இன்க்ளூட் நாமளே கொடுத்துருவோம். எந்த கண்டென்ட்டுக்கு நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றது ஒரு இருக்குது. ஓகேங்களா? யூனிக்னஸ்ன்றது நம்ம வந்து ஒரு ரேங்க் மேட்ச்சு வேஸ்ட் எஸ்இஓ இதெல்லாம் யூஸ் பண்ணி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத விட்டுருங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஃபீட்பேக்காக எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுறதா புத்திசாலித்தனமே தவிர ஒரு ஏடுலையும் என்றைக்குமே நம்பக்கூடாது. சரிங்களா? இப்போது கண்டென்ட் பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு யூனிக்காக கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு அளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். சரிங்களா நண்பா? இது வந்து கண்டென்ட் தான். நம்ம உங்களுக்கு ஒரு கண்டென்ட் காட்டுறோம்னா இது போல தான் நம்ம பண்ணி கொடுப்போம் அப்படின்றதுக்காக காட்டுறோம். ஏன்னா இப்போ ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்னே தெரியல ப்ரோ அப்படின்னா எப்பயுமே நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுறதுல டைட்டிலே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 வார்த்தைக்கு அப்புறம் இருக்குதான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும் டைட்டில். சரிங்களா? இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்து ஐடியா கிடைச்சிருக்கும். தென் இது ஒரு போஸ்ட் மட்டும் இல்லை, இதுமாரி நிறைய போஸ்ட் இருக்குங்க. ஒரு நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு மினிமம் வந்து ஒரு 100 போஸ்ட் கொடுப்போம். 200 போஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே போல் இங்கே ஒரு போஸ்ட் இருக்குல்ல, இதுலேயே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து ஒவ்வொரு வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 3 பேஜஸ்ன்றது 10 பேஜஸும் பார்க்கலாம். தென் அதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பா. இப்போது இந்த போஸ்ட்டும் பாருங்களேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே இப்போ பாருங்கள் வரக்கூடிய யூசர் வந்து ரீடபிலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். இப்போ பாருங்கள் நிறைய பேர் வந்து இவர் வந்து ஏஐ டூல் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. ஏஐ டூலெலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதே கிடையவே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங். ஒரு ஆர்டிக்கல் நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் டைமிங். ஓகேங்களா? அதனால் இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் ரைட்டிங்லேயே ஆர்டர் எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து 48 ஹவர்ஸ் நீங்கள் டைம் கொடுத்தா தான் எனக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு வந்து டெலிவரி கொடுக்க முடியும். சரியா? பார்த்துக்குங்க கண்டென்ட்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் பேஜ், இது செகண்ட் பேஜ், தென் தேர்ட் பேஜ். ஓகேங்களா? நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன ப்ரோ யாரும் வாங்கின மாரி எதாவது பேமெண்ட் ப்ரூஃப் காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு நண்பா, எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ப்ரைவேசின்றது ஒன்று எதிர்பார்ப்பீங்க. இன்க்ளூட் நீங்களாக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட ஒரு 10 போஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னும் போது நான் வந்து உங்களுடைய அமௌண்ட் டீட்டெயில் வந்து போடட்டோமா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் நம்ம வந்து போடுறோம் அப்படின்றதால என்னால் வந்து எதுவும் பிளர் பண்ணியோ மற்ற மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்ன்றது நடந்திருக்காது. வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நம்ம போட்டுருவோம். சரிங்களா? உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் உங்கள் வெப்சைட்டை நீங்கள் மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நான் கொடுக்குற கண்டென்ட் நீங்கள் போட்டீங்கன்னா 100% மானிட்டேஷன் நான் கேரண்டி. சரிங்களா? அதே போல் உங்களுக்கு ரெவன்யூவே வரல, ஒரு நாளைக்கு $1 தான் வருது, யூசர் வேஸ்ட்டாக கிடக்குது. எப்படி உங்ககிட்ட வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 10,000 பேர் வராங்க ப்ரோ, ஆனால் பட் எனக்கு அதுலேருந்து $1 கூட ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படின்னா எங்கிட்ட வெப்சைட் கொண்டு வாங்க. சம் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன். அது இல்லாமல் எனக்கு ஆர்டிக்கல் ப்ரோ இன்சூரன்ஸ் லாயரில் எனக்கு போட்டால் எனக்கு நல்ல பேஜ் அட்மின் சிபிசி கிடைக்குமானா 100% கிடைக்கும் நண்பா. அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? அது போக நம்ம வந்து வெப்சைட்டுக்கு தேவையான பேக் லிங்க் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பேக் லிங்க்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், 95% நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் வந்து பேக் லிங்க் மூலியமாக தான் வருவாங்க. ஓகேங்களா? ஆர்கானிக்குன்றதுலாம் சொல்லலாமா தவிர பட் ஆனால் அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக ஒரு நாளைக்கு ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு 10,000 யூசர் வராங்க ஃபார் டேவுக்கு அப்படின்னா அது 100% ஆர்கானிக்கான்னு கேட்டாச்சுன்னா 50% இருக்குதுன்னா 50% பேக் லிங்க் மூலியமாக தான் உள்ளே வந்திருப்பாங்க தவிர ஆர்கானிக்காக உள்ளே வந்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? தென் இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம யூசர் டிராஃபிக்கு உள்ளே வரும். பேக் லிங்க்னா என்னன்னு ப்ரோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு பேக் லிங்க்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம போடுறோம்ல போஸ்ட், இப்போ வந்து இப்போ நான் இன்சூரன்ஸில் கேட்டகரியில் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ அந்த போஸ்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய வெப்சைட்டில் இருக்கலாம், அல்லது உங்களுடைய ரிலேஷனுடைய வெப்சைட் இருக்கலாம், யாருலையோ ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா அது பேக் லிங்க்குங்க. சரிங்களா? தென் பேக் லிங்க் நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 3000 10,000 பேக் லிங்க் இருக்குது அப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் யூசர் உள்ள ஆட்டோமேட்டிக்காக புஷ் பண்ணோம், ரேங்கிங்ன்றது ஒரு நல்லா க்ரோ இருக்கும். சரிங்களா? நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தென் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம டெலகிராம் குரூப் வந்து பெல் தமிழ் சொல்லா தென் ஃபுல் பிளே. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா
நமக்கான குரூப்ஸ் வந்து நிறைய நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. நிறைய குரூப்ஸ் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. குரூப்பில் போயிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் சரி நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன் சரிங்களா. குரூப் நேம் வந்து சொன்னோம் இல்லையா, பெல் தமிழ் சொலார், இதுதான் நம்மளுடைய குரூப். இந்த போல் வந்து நம்ம என்னென்ன கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, எப்போ என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிடுவோம் சரிங்களா. அது இல்லாமல் நான் கீவேர்ட்ஸ் ஸ்டார்டிங்கே சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து எல்லா கீவேர்ட்ஸ்லும் பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு. பர்டிகுலராக கிட்டத்தட்ட நீச்சுன்னு பார்த்தாச்சுன்னா எவ்வளவோ இருக்குது நண்பா, புரியுதுங்களா. எவ்வளோ நிறைய நீச்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கீவேர்ட்ஸ் தென் எந்த கேட்டகரியில் வேணுன்றது நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு கண்டென்ட் ரைட்டிங் எதுவாக இருந்தாலும் என்னை ஹையர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சரிங்களா. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓரளவுக்கு ஆக்சுவலி இப்போ வந்து ஃபோன் வேறு ஹேங் ஆகுது. சரி ஓகே, பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள். இப்போ வந்து மினிமம் வந்து 1000 வேர்ட்ஸில் இருக்கணும் போட்டாச்சு, 100% யூனிக்காக இருக்குன்றது போட்டாச்சு சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒர்க் பண்ணக்கூடிய கேட்டகரிஸுங்க. இப்போ டெக்னாலஜி பற்றி எழுதுறதா இருந்தாலும் சரி, அல்லது ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் அந்தமாரி இதில் பாருங்கள். உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லாமே இதுக்குள்ளேயே நான் கவர் அப் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி ஒவ்வொரு கீவேர்ட்ஸுமே இப்போ கேமிங்னா கேமிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய A to Z எல்லாமே வந்துடும். அது இன்க்ளூடு கேமிங்கில் பிசியாக இருந்தாலும் அதுக்குள்ளே தான் வரும், கேமிங்கில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணது அந்த சாஃப்ட்வேர் பற்றியெல்லாம் அதுக்குள்ளே தான் வரும். அது இல்லாமல் அதாவது கீவேர்ட்ஸ் ஒன்று தான், அந்த கீவேர்ட்ஸ்குள்ளே 1000 நீச்சு இருக்கலாம். அதனால கன்ஃபியூஷன் ஆட் வேண்டாம். இப்போ 10 பர்டிகுலராக ஒரு 20 கொடுத்துருக்கு அப்படின்னா இப்போ இதுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ இந்த கீவேர்ட்ஸில் எனக்கு இந்த மாரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. அது வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து இங்கிலீஷ் தான் பண்ணுவோம், தமிழ் கண்டென்ட் ரொம்ப ரேர், பட் தேவைன்னா பண்ணி கொடுப்போம் சரிங்களா. தென் நீங்கள் AdSense அப்ரூவல் கண்டென்ட் வேணும்னா அப்ரூவல் கண்டென்ட் இல்லை, நான் ஆல்ரெடி அப்ரூவலாக வாங்கி ரெடியாக வச்சிருக்கோம் ப்ரோ, எனக்கு வந்து வெப்சைட்டுக்கான ரெவன்யூ வரல, தென் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஐசிபிசி கண்டென்ட் கொடுப்போம் சரிங்களா. தென் 100% யூனிக்காக இருக்கும், AdSense அப்ரூவல் கட்டு தான். தென் SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓப்பனாக தெரிஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு SEOவே பண்ண தெரியலாம் கூட பரவாயில்ல, நான் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு 85% SEO ஃப்ரெண்ட்லியாக வந்துடும் சரியா. தென் அது போக எது வந்தாலும் நண்பா நீங்கள் லைவில் எப்படி லைவ்னா எது வந்தாலும் என்கிட்ட கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் வேணாம் அப்படின்றது A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குரூப்பில் நிறைய ஸ்கேமர்ஸ் இருந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணலாம் பண்ணிவிடுவாங்க. தயவு செஞ்சு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம குரூப் பெல் தமிழ் சொல்ல, குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், தயவு செஞ்சு பப்ளிக்காக பண்ணிட வேண்டாம். ஏன்னா பப்ளிக்காக பண்ணி யாராச்சும் நான் கண்டென்ட் ரைட்டிங் பண்ணித்தரேன், என் நேம் ராஜ்குமார் சரிங்களா, ராஜ்குமார் நான் தான் சொல்லி ஏமாத்திருவாங்க. கால் பண்ணி நான் கண்டிப்பாக பேசுவேன். நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலே கால் பண்ணி உங்ககிட்ட நான் கண்டிப்பாக பேசுவேன். அப்படிலாம் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அமௌண்ட் வந்து ₹1 கூட ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அது போக AdSense அப்ரூவல் ட்ரிக்ஸ்லாம் வந்து நிறையவே நம்ம வந்து லைவ் கிளாஸ் சொல்லி கொடுப்போம். அதாவது எனி டிஸ்க் மூலிமா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். அது இல்லாமல் கண்டென்ட் பாருங்கள் 150, 250, 350ன்றது. அதாவது ப்ரோ அதுனா ப்ரோ 150, 250ன்றவங்களுக்கு நண்பா இப்போ வந்து ஒரு அப்ரூவல் கேட்டகரி அப்படின்னா இப்போ 150னா வச்சுக்கலாம், ஒரு 1000 வேர்ட்ஸ் இருக்குன்னா அதே 250 பண்ணும்போது அதோட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் கீ டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். இந்தமாரி இப்போ 1000 ரூபா கொடுத்து நீங்கள் ஒரு கண்டென்ட் வாங்குறீங்கன்னா அதிகபட்சம் அதில் வந்து 10,000 அதாவது மினிமம் 10,000 வேர்ட்ஸில் ஆரம்பிச்சு 15,000 வேர்ட்ஸ் இருக்கும் ஒரு கண்டென்ட்டில் ஓகேங்களா. ஏன்னா அந்த வேர்ட்ஸுக்கு தான் நம்ம காசு வாங்குறோமா தவிர சும்மாலாம் எதுக்கும் வாங்குறது கிடையாது ஓகேவா. தென் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். தென் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு கண்டென்ட் மோஸ்ட்லி வந்து இது நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், AdSense சொல்லி ரிப்போர்ட்டை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி ரிப்போர்ட்டு கொடுக்குறதா இருந்ததுன்னா கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இடையில சரிங்களா. என்ன அதாவது AdSenseல ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்ல வரோமோ அதை மட்டும் பர்டிகுலராக ஒரு 10 மினிட்ஸ்னால் அந்த 10 மினிட்ஸுக்குள்ளே சொல்லிவிட்டு நம்ம உடனே வீடியோ முடிச்சிடுவோம் சரிங்களா. தென் நம்ம கீவேர்ட்ஸ் மட்டும் தனியாக ப்ரைவேட் பண்ணிருக்கோம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து வாட்ச் அவர் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்பெசிஃபிக்காக. நிறைய பேருக்கு வந்து அதாவது மோஸ்ட்லி வீடியோ பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டராக தான் இருப்பீங்க நீங்கள் சரியா. சப்ஸ்கிரைபர் இருக்கும், வாட்ச் அவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வாட்ச் அவர் நம்ம வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம், 100% யூனிக்காக தான் வரும் சரிங்களா. எல்லாமே வந்து சோஷியல் மீடியா குரூப்பில் இருந்து நம்ம வந்து பார்க்க வச்ச ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வாட்ச் அவர் வேணும் அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூடியூப் சேனலுக்கு வந்து நான் பெஸ்ட் ப்ரைஸில் வாட்ச் அவர் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. அதாவது வெப்சைட்டுக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக சொல்லணும்னா வச்சுக்கலாம், வெப்சைட் வந்து ஃபுல் பில்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸு, அது இல்லாமல் வெப்சைட் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை எங்கள்கிட்ட அப்ரூவல் ஆன வெப்சைட் இருக்குது ப்ரோ, அதை நீங்கள் விற்று தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுடைய ப்ரைஸ் என்னவோ அதை விட நான் கஸ்டமருக்கு சொல்லுவேன். இடையில நான் ஒரு டீலராக இருந்துட்டு எனக்கு 500 ரூபா கமிஷன் கிடைச்சா போதும், அந்த விதத்தில் நான் வந்து மூவ் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஆனால் என்னுடைய சஜஷன் நீங்கள் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா நான் பண்ணி கொடுப்பேன் சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் சோர்ஸ் அவைலபிள் இருக்குது.
அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ஏற்றி கொடுக்க முடியும். அந்த சோர்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இந்தமாரி உங்களுக்கு ஒரு வெப்சைட் பில் பண்ண தெரியல ப்ரோ, நான் தெரிஞ்சோ தெரியாம ஒரு வெப்சைட் வேர்ட்பிரஸ் வெப்சைட் நான் பில் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த ஹெட்டரு அந்த ஃபுட்டர் எப்படி கிரியேட் அதெல்லாம் ப்ராப்பராக ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட்னா எப்படி நீட்டாக இருக்கணும், ஒரு தீம்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, ஒரு எஸ்இஓனா என்ன, நம்மளுடைய காம்படிஷன் யார், நம்ம எதுக்காக நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட் போடுறோம், நம்ம ஏன் அதாவது நமக்கு ரெவன்யூ வர எவ்வளோ நாளாக எடுத்துக்கும், நம்ம எவ்வளோ ஆர்டிக்கல் போடணும், எந்த கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணணும், ஏடு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இது எல்லாமே கோர்ஸ் மாதிரி அவைலபிள் இருக்கு நண்பா. எது வந்தாலும் ப்ரைவேட்டாக கான்டெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? தென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? தென் இந்த வீடியோ கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். தென் வரப்போகிற நாட்களும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொஃபஷனலாக இருக்க ட்ரை பண்ணுறேன். தென் நான் ஸ்டார்டிங்கும் சொல்லிட்டேன், எங்கிட்ட எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது இப்போதைக்கு, ஃபோனில் தான் எடுத்து கொடுப்பேன். இது வரைக்கும் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங்கும் பண்ணது கிடையாது. சரிங்களா? எவ்வளோ மிஸ்டேக் இருந்தாலும் கண்டென்ட் என்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல வரணும் அது சொல்லிவிடுவேன். சரியா? வேணும்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, வேணா எடுத்து நீங்கள் பண்ணிக்கிங்க. சரிங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் நண்பா.